பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர். ஆ, சொல்லுங்க பிரதர். பிரைஸ் லார்ட். சனிக்கிழமை நம்ம கில்பர்ட் பிரதர் வந்து அன்னைக்கு எனக்கு இந்த கை வலிக்கா பிரேயர் பண்ணும்போது சொன்னாங்க, நீங்க ஆண்டவரோட நம்ம பாடுபட்ட சிறுவத்தை நினைச்சுக்கோங்க, நினைச்சிட்டு கீழே பக்கெட் வச்சுட்டு உங்க கவலையெல்லாம் அவர் மேல போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன்னு சொன்னாங்க. நான் அன்னைக்கு அது நேரத்து சண்டே மாஸ் போயிட்டு வரும்போது நான் இதான் நான் சொல்லிட்டு வந்தேன். என்னன்னா இப்படி கடையில வியாபாரம் கொஞ்சம் டல்லா இருக்காண்டவரே, அந்த கவலை இல்ல, கடையை குறித்த கவலை எல்லாம் உங்க பாதத்துல இறக்கி வச்சிருந்தேன். இனிமேல் கவலைப்பட மாட்டேன். நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு காலைல கடைக்கு வரும்போதெல்லாம் கையில பாத்தீங்கன்னா ஒரு ரூ. 50 தான் கையில இருந்துச்சு. இன்னைக்கு வந்தோடனே அடுத்தடுத்து சின்ன சின்ன வேலைகள்லாம் நடந்துச்சு. இப்ப கையில பாத்தீங்கன்னா ஒரு 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 ரூ. 3000 கையில இருக்கு. எல்லா செலவுகளும் போக. பிரைஸ் ஆண்டவருக்கு நன்றி. லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரதர் சொன்ன ஜெபம் சின்ன ஜெபம், அவ்வளவுதான். ஆண்டவரே நீங்க பாத்துக்கங்கப்பா, உங்களுடைய வார்த்தையை நம்பி நான் இன்னைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Glory to Jesus. Thank you Jesus. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க பிரதர். தேங்க் யூ பிரதர். தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. கையில பணம் இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷமா இருக்க முடியும். அதுதான் உண்மையான நம்பிக்கை. ஓகேங்களா? சரிங்க. நம்ம கையில பணம் வந்ததுனால ஓகே, இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை அதிகமாகுது, சந்தோஷம். பணம் இல்லைனாலும் நம்மளுக்கு அதே நம்பிக்கை இருக்கணும். அதுதான் உண்மையான நம்பிக்கை. அப்படி வரும்போது சரிங்க. பணம் குறையவே குறையாது. உங்களுக்கு தேவையான பணம் ஆட்டோமேட்டிக்கா வரும். சரிங்க பிரதர். ஓகே பிரதர். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் தனது ஒப்பற்ற செல்வத்திலிருந்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிருக்கிறார். சரியா? அப்படிதானே பிரதர்? ஆமாம் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரதர் சொன்ன மாதிரி தொடர்ந்து சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மேலும் மேலும் உயர்த்துவார். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். நன்றி. வேற யாராவது சாட்சி? பிரதர், நான் குளச்சல்ல இருந்து எங்க வீட்டாளு இல்லாதனால இந்த ஃபீஸ் பையனை கெட்ட லேட் ஆயிடுச்சு. அப்ப நான் அப்புறம் ஃபீஸ் கெட்டின அப்புறமும் அவங்க வந்து 9,000 10,000 ஃபீஸ் வந்து அதிகமா கேட்டாங்க. கேட்டப்புறம் என்னால நான் அவங்க சொல்லுங்க சிஸ்டர். நெட் கனெக்ஷன் இல்லையா? பிரைஸ் லார்ட். சரி, அவங்க வரட்டும். வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? பேர்ல ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்கும், நீங்க அதை பத்தி உங்க கிளாஸ் சார்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த ஃபீஸ் அமௌண்ட் இருக்காங்க அப்படி சொன்னாங்க. அப்ப நான் ரொம்ப மனம் உடைஞ்சிட்டேன். ஏதோ என்ன பையன் தப்பு பண்ணிருப்பான் அப்படின்னு ஒரு மனம் உடைச்சேன். ஆனாலும் நான் கடவுளை மேல நம்பிக்கை, கடவுளை நீர் தந்த 2 செல்வத்தை நான் அம்மட்டதை ஒப்படைச்சேன், நீர் எனக்கு ஒரு நல்ல பதில் தரணும் அப்படின்னு. அந்த நேரம் பைபிள் எடுத்து ரீட் பண்ணிட்டு அவங்க கிளாஸ் சாருக்கு கால் பண்ணேன். அவனை கிளாஸ் சார் நம்பர், அம்மா கிளாஸ் சார் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அம்மா, ஒரு கம்ப்ளைண்ட் இல்லம்மான்னு அவன் என்கிட்ட சொல்லுதான் என் பையன். அம்மா 75% இந்த ப்ரெசன்ட் இருக்கு, அப்பா இறந்ததுக்கு மட்டும்தான் நான் ஆப்சண்ட் போட்டேன் அம்மா, இப்படி அவன் சொல்லுதான். ஆனாலும் எனக்கு நான் அந்த இவங்கள விட பெரிய சார் சொல்லுதுனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படி கேட்ட நேரம் அந்த சார் சொன்ன வார்த்தை வந்து, நான் இறைவனை ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், ஆபிரகாம் ஈசாக்கை வழிநடத்தின தேவன் பிள்ளைகளை வழிநடத்துறேன்னு சொல்லி இறைவார்த்தை சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அந்த சார் சொன்ன வார்த்தை கண்ணீரை வந்துட்டு, இப்படி ஒரு பிள்ளை கிடச்சி நீங்க கொடுத்து வச்சிருக்கணும், அவனால எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, அவங்க தான் ஃபீஸ் அமௌண்ட் அவங்களாக கூட்டு வச்சிருக்காங்க நிர்வாகம் சேர்ந்து, அதனாலதான் இப்படி ஃபீஸ் அமௌண்ட் இப்படி சார் சொன்னாங்க. அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா இருந்தது. அதே மாதிரி சின்ன பையனும் நான் வந்து எங்க வீட்டால் இல்லாதனால இந்த பிள்ளைங்களை நம்பிதான் வாழுதேன். அப்ப இந்த பிள்ளைங்கள் ஏதாவது தப்பு வரும்போது என்னால உடஞ்சிடுவேன் அப்படியே. அப்ப சின்னவனும் அதே நாள்தான் காய்ச்சல் வந்து ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணுதாங்க, உங்க பிள்ளைய வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போன அப்புறமும் அவங்க டீச்சர் ஹெச்எம்மும் சாரும் இவன் டூருக்கு போயிருந்தான். அப்போ ஹெச்எம் சொல்லுதாங்க, இந்த பையன் நல்ல பையன், நான் மொபைல் வச்சுருக்கோங்க எல்லாரும் என்னோட தாங்கன்னு கேட்ட உடனே இவன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா போய் கொடுத்தானா இந்த மொபைலை.
அப்புறமா எல்லா பிள்ளைங்களும் டூருக்கு வந்தாங்க. ஆனா உங்க பையன் கொஞ்சம் டிஃபரெண்டா நல்ல பிள்ளையா இருந்தான் அப்படின்னு சொன்னேன். இந்த 2 வார்த்தையும் கேட்ட உடனே நான் அந்த நேரத்துல கடவுளுக்கு கோடான கோடி நன்றி தான் சொன்னேன். நான் ஒவ்வொரு நாளுமே தேவனிடம் எனக்கு விண்ணப்பமே கிடையாது. 2 பொன்னான மக்கள தந்தீரே உமக்கு நன்றி. இது என்னைக்கு என்ன நீடிச்சிருக்கணும். நான் எனக்கு உயிர் இருக்குன்னு அவர் என்னை பிள்ளைங்க 2 நல்ல பிள்ளைங்கன்னு பேர் எடுத்திருக்கணும். அப்படி நான் பிரேயர் பண்ணேன். இப்படி தந்த தேவனுக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிள்ளைகளை ஆண்டவர் அபரிமிதமாக நேசிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அற்புதங்களை செய்கிறார் இல்லையா? ஆமா. அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. சரியா? ஆமா. பிரைஸ் தி நன்றி. லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். வேற யாராவது சாட்சி? பிரைஸ் தி லார்ட். சாட்சிகள் எதுவும் இல்லைன்னா நம்ம ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்லலாம். சகோதரர்களுக்காக ஜெபிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம ஜெப வழிபாட்டுக்கு வந்திருக்கிறோம். தனிப்பட்ட ஜெபத்துக்காக இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்காவது ஜெபிக்கணும் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபிக்கலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம எனக்கு இந்த ஒரு சில ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்கு பிரதர். ஒரு 5 லட்ச ரூபா ஒரே ஆள்கிட்ட வாங்கியிருந்தேன். மற்றெல்லாம் வந்து பேங்க்ல எடுத்தது. ஒரு 5 லட்ச ரூபா பிசினஸ்க்காக ஒரே ஆள்கிட்ட வாங்கினது. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கரெக்டா கட்டிக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்து ஒரு 4 மாசமா கட்ட முடியல. சொல்லுங்க பிரதர். ஒரு 4 மாசமா கட்ட முடியல. அது அப்படியே கொஞ்சம் அடுத்து இந்த அவரு பண நெருக்கடி, ஓவரா நெருக்கடி பண்ணிட்டே இருந்தாங்க. ஒண்ணு வட்டியும் கட்ட மாட்டேங்க, ரூபாயும் கொடுக்க மாட்டேங்கன்னு ஒரே நெருக்கடி. கொஞ்சம் பிசினஸ் கொஞ்சம் இதா போயிட்டு இருந்துச்சு, டல்லா போயிட்டு இருந்துச்சு. அதான் அவங்ககிட்ட நான் இந்த ஒரு மாசம் டைம் தாங்க, 2 மாசம் டைம் தாங்கன்னு அப்படி டைம் கட்டிட்டே இருந்தேன். இப்போ ஒரு மாசம் ஓடிட்டு, இந்த மாசம் நவம்பர் மாசம் லாஸ்ட்டுக்குள்ள எனக்கு 5 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு நெருக்கடி பண்றாங்க. இதுக்கிடையில நான் என்ன சொல்றேன், ஏதாவது கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா அப்படி கொஞ்சமா தந்துருந்தானே அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தோம். சரின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நான் கரெக்டா பிரேயர் ஆரம்பிக்கிற நேரத்துல ஒரு 7 மணி இருக்கும். வந்து உட்காந்துட்டு ஒரே சண்டை. எனக்கு நீ ரூபாய் எடுத்து வைக்கணும் ஒரே சண்டை. இந்த சண்டையில வந்துட்டு நம்ம டெய்லி இறை வார்த்தை அறிக்கை விடுறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அந்த சண்டையில பாத்தீங்கன்னா கடைசியில வந்துட்டு நம்ம வார்த்தையை டப்புன்னு விட வேண்டியதாகி போயிருது. நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் வந்து பேசாம இதாயிருவேன் ஃபேமிலியோட அப்படிங்கிற மாதிரி பேச வேண்டியதாகி போச்சு. அது ரொம்ப மன வருத்தமா இருக்கு எனக்கு அந்த வார்த்தையை விட்டது. அது இந்த பிரதர் இருதிராஜ் பிரதர் பேசும்போது, ஆண்டவரை தெரியாம வார்த்தையை விட்டுட்டேன். நான் ஆண்டவரே மன்னியும், ரத்தத்தால கழுவும், வார்த்தையை சிந்திட்டேன், அந்த வார்த்தையை கழுவும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்தேன். இந்த நெருக்கடியில இருந்து வெளியே வரணும். அதுக்கு பிரேயர் பண்ணுங்க பிரதர். ஓகே பிரதர். இப்போ உங்ககிட்ட நம்மளோட அந்த புக் இருக்கா பிரதர்? கடன் பிரச்சனை இருந்து வெளியே வருவது எப்படிங்கிற அந்த புக் வச்சிருக்கீங்களா நீங்க? சொல்லிருக்கீங்களா? இருக்கு. சரி. டெய்சி சிஸ்டர், சகோதரக்கா ஜெபிங்க சிஸ்டர். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அப்பா, உடைய நாம மகிமைக்காக ஆரோக்கிய ஆண்டவராச்சு இந்த சகோதரரின் பாதத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, அப்பா இந்த நேரத்துல ஆண்டவரே நீர் என் கடவுள், தந்தையாம் கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு ஏதோ ஆண்டவராச்சு அவருடைய தேவைகள் அனைத்தையும் நீர் சந்தித்து விட்டீர் ஆண்டவரே. அப்பா, இந்த